தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதிசக்தி வாய்ந்த ஜின் வசியம் செய்யும் முறை. இந்த ஜின் வசியம் செய்யும் முறையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜின் வசிய முறை ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. அது இப்போ ரொம்ப பழங்காலத்து முறைகள். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ரொம்ப பழங்காலத்து முறைகள். இதுக்கு சக்தி அதிகம். இது பார்த்திங்கன்னா, இந்த ஜின் நீங்கள் வசியம் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் வீட்டில் சந்தோஷம் மட்டுமே நிலைச்சிருக்கும். எதிரிகள் தொல்லை இருக்காது. கடன் பிரச்சனை சுத்தமாக இருக்காது. உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு அப்படியே வச்சுருக்கும், குறையவே விடாது. சரிங்களா? எந்த மூலியமானா ஒரு விதத்தில் உங்களுக்கு பண வரவு வந்துக்கினே இருக்கும். உங்களை ராஜா போல் வாழ வைக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு உங்களை அதிகாரத்தில் உட்கார வைக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜின் இது. இந்த ஜின் மட்டும் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கஷ்டமே என்னன்னே தெரியாது. சந்தோஷம் மட்டுமே உங்கள் வீட்டில் நிலைச்சிருக்கும். எந்த விஷயம் நீங்கள் இதுக்கிட்ட கூப்பிட்டு கேட்குறீங்களோ, அந்த விஷயம் உடனடியாக உங்கள் கண் முன்னாடி உடனடியாக செஞ்சு கொடுக்கும். சரிங்களா? அதை நீங்கள் கட்டளை இட்டிங்கன்னா போதும், இந்த ஜின்னுக்கு உடனடியாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் மறு வேலையை பார்க்கும். அந்த மாதிரி இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவை அப்படின்னு வச்சிங்க ஒரு உதாரணத்துக்கு. நீங்கள் உடனே அந்த ஜின்னு மந்திரம் சொல்லி ஒரு 11 வாட்டி சொல்லி கூப்பிடும் போதே, ஒரு 3 வாட்டி சொல்கிறதுக்கே நீங்கள் சொல்லும் போதே அந்த ஜின் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். நின்று உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா, நீங்கள் எனக்கு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு. உடனே என்ன பண்ணும், அது பொண்ணோ பொருளோ எடுத்துன்னு கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா, அது யார் மூலியமான உங்களுக்கு உதவிகள் தன்னால் தேடி வரும். சரிங்களா? இந்த புதையல் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்களா, இந்த புதையல் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜின் இந்த புதையல் மேலே ஆசை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி புதையல் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் அதை ஒன்று புரிஞ்சுங்க. புதையல்கிட்ட போகிறது நம்மளுக்கு ஆபத்து கண்டிப்பாக விளைவிக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த புதையல் என்ற விஷயத்தை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்களுக்காக, நான் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட கடன் கேட்க போகிறேன், எனக்கு ஒரு மனசு மாதிரி அந்த கடனை கொடுக்கணும், இல்லை நான் 10 லட்ச ரூபா எனக்கு தேவை, எனக்கு அந்த பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யார் மூலியமானா எந்த விதத்துலையாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நிச்சயம் பணம் கிடைக்கும், தேடி வரும். அது மட்டும் இல்லைங்க, கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஜின் உதவும். அதாவது முக்காலம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த முக்காலத்தும் நடக்க போகிறது, நடக்கிறது, என்ன நடந்துருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லுவோம்ல, அந்த எல்லாத்தையுமே க்ளீனாக சொல்லிடும். நாளைக்கு உங்களை யார் பார்க்க போகிறாங்க, எதுக்காக இவங்க வர போகிறாங்க, இந்த வேலைக்காக தான் இவங்க வர்றாங்க, இந்த ஆபத்து உங்களுக்கு வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இப்போ உங்களுடைய இதுவும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ நாளைக்கு நீங்கள் உங்களை ஒரு ரிலேஷன் ஒருத்தர் உங்களை பார்க்க வராங்கன்னு வச்சுக்க. அவங்க உங்ககிட்ட காசை கடன் கொடுத்துட்டு திருப்பி கேட்க வர்றாங்கன்னா, உடனே சொல்லிடும், இந்த மாதிரி நாளைக்கு பலானவங்க வராங்க, இந்த பேர் கொண்டவங்க வராங்க, இவங்க உங்கள்கிட்ட கடனை திருப்பி வாங்குறதுக்காக வராங்க அப்படின்றத சொல்லிடும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் யார்கிட்டனா கொஞ்சம் பேச்சு கொடுத்தா போதும், அவங்கள பற்றின முழு விவரத்தையும் இது சொல்லும். எப்படி? அவங்கள பற்றின முழு விவரத்தையும் இது சொல்லும். எல்லாத்தையும் தெளிவாக இது சொல்லிடும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த நோயும் வர விடாது. உடம்புல உங்களுக்கு எந்த நோயும் வர விடாது. உங்களை அவ்வளோ அழகாக பாதுகாக்கும். ஒரு 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 குடும்பத்தை அவ்வளோ காவல் தெய்வமாக நின்று காக்கக்கூடிய இந்த ஜின் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இதை வசியம் பண்ணணுன்னா கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படணும். ஆனால் மந்திரங்கள் எளிமையானது தான். அதனால் நீங்கள் இதை பயப்படாமல் செய்யுங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இவ்வளோ சக்தி வாய்ந்த ஜின்னு நம்மளை ஏதாவது பண்ணுமா, நம்மளுக்கு ஏதாவது கஷ்டங்கள் கொடுக்குமா, தொந்தரவுகள் கொடுக்குமா, இல்லை நைட்டில் பயமுறுத்துமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. நீங்கள் கூப்பிட்றப்போ மட்டும்தான் இது உங்கள் முன்னாடி உங்கள் தேவைக்காக மட்டும்தான் இது வரும். மற்ற நேரத்தில் அது அவங்களுடைய மாய லோகத்தில் அது சந்தோஷமாக இருக்கும்.
அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டே இருப்பாங்க. நீங்க வந்து தேவைப்படும்போது அந்த மந்திரங்கள கூப்பிட்டீங்கன்னா, அந்த மந்திரங்களுக்கு கட்டுப்படுத்தி எந்த ஜின்னு வருதோ, ஆயிரக்கணக்கான ஜின்னுக்கள் இருக்குது. சரிங்களா? ஆயிரக்கணக்கான ஜின் இருக்குது. அந்த ஜின்ல நீங்க கூப்பிடுற உங்களுடைய பூஜை முறைகளுக்கு ஏத்துக்கின்னு, அந்த ஜின் வந்து உங்களுடைய பூஜை முறைகள் எப்படி இருக்குதோ, அதபடி ஏத்துக்கிற ஜின் வந்து உங்க முன்னாடி வந்து நிக்கும். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுது பார்த்தீங்களா? இதுதாங்க மந்திரம். இந்த மந்திரத்த வந்து நீங்க முதல்ல தெளிவா நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் வரக்கூடாது. நான் எல்லா வீடியோல சொல்ற மாரி ஏன் இவ்ளோ அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, இந்த ஒரு எழுத்து 2 எழுத்து மாறுனா கூட இந்த மந்திரம் பலிக்காது, வேலை செய்யாது. நீங்க பூஜை பண்றது வேஸ்ட்டு. அதனால மந்திரங்கள முதல்ல வாயில 1,00,000 வாட்டியாவது நீங்க தெளிவா நீங்க சொன்னீங்கன்னா தான், பிராக்டிஸ் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா தான், அந்த மந்திரம் வந்து மறக்காது. எப்ப எழுப்பி கேட்டாலும் நைட் 1 மணிக்கு எழுப்பி கேட்டா கூட அந்த மந்திரத்த நீங்க சொல்லணும். அந்த அளவுக்கு தெளிவா நீங்க சரளமா சொல்லணும். சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. சரிங்களா? அந்த அளவுக்கு கிளீனா சொல்லணும். அந்த மாரி நீங்க வந்து இந்த மந்திரத்த நீங்க தெளிவா மனப்பாடம் பண்ணுங்க முதல்ல. மனப்பாடம் பண்ணிட்டு, ஒரு நல்ல அமாவாசை நாள்ல சரிங்களா? ஒரு அமாவாசை நாள்ல அமாவாசை நாள் ஞாயித்துக்கிழமையா வந்தா, ஞாயித்துக்கிழமை நாட்கள்ல அமாவாசை வந்துச்சுன்னா, ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்னைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல அமாவாசை நாள் எந்த நாள் வந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? அமாவாசை நாள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, இது எத்தினி நாளைக்கு செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 11 நாள் தான் நீ செய்யணும். அதுக்கு மேல செய்யவே கூடாது. 11 நாட்கள் தான் செய்யணும். நீங்க 9 நாள்ல செய்யறதுக்குள்ளவே இது உங்க கண்ணு முன்னாடி தோன்றிடும். அப்படி இல்லன்னா 9 நாள்ல வந்துட்டு, உங்க கூட உங்களுக்கு எதிர்க்க இருக்கும். உங்க கண்ணுக்கு தெரியாது. உங்கள சோதிக்கும். இவங்க வந்து நம்மளுக்காக கஷ்டப்படுறாங்களா? நம்மள சோ அப்படின்றது ஒரு விஷயத்த சோதிக்கும். அப்ப நீங்க மனசு தளரக்கூடாது. 9 நாள் ஆயிடுச்சே, சாமி சொன்னாரே 9 நாளைக்குள்ள வரும்னு. 9 நாள் ஆயிடுச்சே அப்படின்னுலாம் கவலைப்படக்கூடாது. எத்தனை நாள் ஆனாலும் நான் விரதம் இருப்பேன். உனக்காக நான் பூஜை செய்வேன். உனக்காக நான் வந்து மந்திரங்கள உச்சரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெளிவா மன உறுதியோட நீங்க எந்த அளவுக்கு நீங்க வலிமையா உங்க மன வலிமையா நீங்க பூஜை செய்றீங்களோ, அந்த அளவுக்கு அது வந்து உங்ககிட்ட சீக்கிரமாவே வரும். சரிங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாள்ல நீங்க செய்றீங்க. இத எங்க செய்றதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு மாடி மேல தனி அறை இருக்கணும். தனி அறையில இருட்டு அறையில தான் ஒரே ஒரு விளக்கு தான் இருக்கணும். படையலுன்னு பார்த்தீங்கன்னா, பொரிகடலை, அவுள், அச்சு வெல்லம், வெத்தலை பாக்கு, பழம், பூ வந்து மல்லிகை பூ தான் இருக்கணும். சரிங்களா? எல்லாமே சேம். இந்த மல்லிகை பூ தான் அதிகமா பயன்படுத்தணும். இந்த முல்லைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதே மாரி மல்லிகை பூ ஊதுவத்தி இருக்கணும். சாம்பிராணி புகை இருக்கணும். அத்தர், குங்குமம், ஜவ்வாது இந்த மாரியான விஷயங்கள் நல்ல வாசனை திரவியங்கள் இந்த ஜின்னுக்கு பயன்படுத்தணும். சரிங்களா? வாசனை திரவியங்கள் அதிகமா இருக்கணும். உங்க மேல கூட லைட்டா அத்தர தெளிச்சுக்கின்னு நீங்க வாசனையா இருந்தீங்கன்னா தான் உங்க கிட்ட அந்த ஜின்னு சீக்கிரமா வரும். அந்த அளவுக்கு நீங்க நறுமணமா இருக்கணும் அந்த இடமே. சரிங்களா? அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து பூஜையில உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்க பன்னீரு, கோமியம், இந்த மாரியான விஷயங்கள் அதுனா இன்னொன்னு இந்த அத்தரு சொல்றோம்ல, ரூம் ஸ்ப்ரே அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பன்னீரு, மஞ்சள் தண்ணி, கோமியம் இது 3 தான் யூஸ் பண்ணணும். ரூம் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது எல்லாமே இது பண்ணிட்டு, நீங்க அமாவாசை நாள்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அமாவாசை நாள்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, இது என்னன்னைக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாரி ஈவினிங் டைம் வந்து 11 மணிக்கு மேல தான் நீங்க இந்த ஜின்ன கூப்பிடணும். சரிங்களா? 11 மணிக்கு மேல தான் இந்த மந்திரத்த நீங்க உச்சரிக்கணும். இதுக்கு படையல் வந்து ரொம்ப கிராண்டாலாம் கிடையாது. சிம்பிளான படையல் தான். வெத்தல பாக்கு, பூ, பழம், பொரிகடலை, அவுள், அச்சு வெல்லம் இது வரைக்கும் தான். முடிஞ்சா பழ வகைகள் வைங்க. சரிங்களா? முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஊதுவத்தி கம்பல்சரி எரியணும். ஊதுவத்தி நீங்க மந்திரம் சொல்லி முடியிற வரைக்கும் அணையவே கூடாது. இல்ல என்னால படையல் வைக்க முடியல அப்படின்னாலும் சந்தோஷம் தான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. 2டே 2 ஊதுவத்தி இருந்தாலும் போதும். அந்த ஊதுவத்தி வாசனைக்கு எங்க இருந்தாலும் இந்த ஜின்னு ஓடி வந்து நீங்க மந்திரம் கூப்பிட்டீங்கன்னா போதும், ஓடி வந்து நின்னுடும். சரிங்களா? இந்த மந்திரத்த சொல்லி கூப்பிடும்போது, சில விதமான அச்சுறுத்தல் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தம் வர்ற மாரி இருக்கும்.
இல்லை ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் தெரிகிற மாதிரி. ஏன்னா வருதுன்னா சும்மா வராது. அதனால் ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஒலியை எழுப்புறதோ, இல்லை ஏதாச்சும் ஒரு சவுண்டு வர்றதோ, எந்த ஒரு சிம்டம்ஸ் ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸை கொடுக்கும். ஒரு நாளோ, 2வது நாளோ, இல்லை ஒரு 3வது நாளோ, நாட்கள் ஆக ஆக ஏதாச்சும் ஒரு சிம்டம் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த தெய்வம் வந்து இந்த ஜின்னு வந்து நம்மளுக்கு வசியமாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மெல்ல மெல்ல நம்ம கிட்ட வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு நீங்கள் பயப்படக்கூடாது. முக்கியமாக வந்து இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் பயப்படாமல் செய்யுங்க, தைரியமாக செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. மன தைரியம் தான் அதிகமாக இதுக்கு தேவை. ஏன்னா இருட்டு அறையில் நீங்கள் செய்யும்போது அதனால் அந்த ஒரே ஒரு விளக்கு மட்டும் தான் எரியும். அதனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.